ஏர்போர்ட் வெளியே வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டேன். டாக்ஸி பக்கத்துல அதுக்கு வந்துட்டு இருக்கு. இதான் கிராப், இதான் பண்ண டாக்ஸி. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். ஆக்சுவலாக தமிழ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தாய்லாண்டில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் சிம் கார்டு வாங்கி முடிச்சிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கி முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு கேப் புக் பண்ணோம். கேப் புக் பண்ணி இங்கேருந்து என்னோடய ஹாஸ்டல் நேம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், பார்த்து சொல்கிறேன். அந்த ஹாஸ்டல் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 29 கிலோமீட்டர் வருது. ஸோ பஸ்ஸில் போகலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பஸ் மாறி போச்சு. டைம் வேஸ்ட்டு, அப்படியே ஃபுல் டயர்டில் இருக்கானா. ஸோ கேப் புக் பண்ணி பார்த்தேன். கேப் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு 500 வருது. ரொம்ப அதிகம் தான், பட் வேறு வழி இல்லை. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் வெளியே போய்க்கலாம். ஸோ இங்கே கிராப்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ஏசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸு, கம்போடியா, அப்புறம் தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா கிராப் ரொம்ப ஃபேமஸ். அப்போல்லாம் போல்ட், ஆல்ரெண்ட் 2 இருக்குது, பயங்கர ஃபேமஸ். ஸோ வெளியே போய் தான் புக் பண்ணணும். அடுத்து கேஷ் மாற்றிட்டு வந்துட்டோம். அடுத்து கேஷ் இங்கே வித்ரா பண்ணோம் ஏடிஎம்மில். இங்கே எடுக்கிறதோ வெளியே எடுக்கிறது பெஸ்ட்டு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வாங்க கேப் புக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஃபைனலாக தாய்லாண்டுக்கு மண்ணில் கால் வச்சுட்டோம். ஸோ இதுதான் நம்ம டாக்ஸி புக் பண்ணி இங்கிருந்து வெளியே போனோம். ரொம்ப சவுண்டாக இருக்கு, பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு கூட தெரியல, எந்த இடத்துல இருக்கோம் கூட தெரியல. பார்த்துட்டு நம்ம கிராப் புக் பண்ணணும். கிராப் போல்ட் இருக்கு கைஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிராப் போல்ட் 2 இது இருக்கு, பட் எது புக் பண்றேன்னு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ உட்காந்துட்டு புக் பண்ணணும். ஒரு பக்கம் தூக்கம் வர தள்ளுது, பார்ப்போம். செம்மலாக இருக்குங்க டாக்ஸி. எல்லோ கிரீனு அப்புறம் பிங்க் கலர்ல இருக்கு. பார்ப்போம். அதுக்கு என்ன டாக்ஸி தெரியல. பஸ் பிடிச்சிக்கிட்டே போக முடியாது, ஏன்னா பஸ்ஸுக்கு 5-6 பஸ் மாறணும். பஸ் கேப் பிடிச்சிப்போம், அதுக்கப்புறம் அங்கே பார்த்துக்கலாம். ஸோ வெளியே உட்காந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் ஏர்போர்ட் வெளியே வந்துட்டேன். மேபி இங்கிருந்தா டாக்ஸி எடுக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். செம்மையா இருக்கு. ஆல்மோஸ்ட் ரொம்ப இந்தியாவுக்கு செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா காரு ரோடெல்லாம் பார்த்தா செம்மலாக இருக்கு. பட் நமக்கு இந்தியாவுக்கு செம்ம டிஃப்ரெண்ட். ஓகே, கேப் புக் பண்ணிடுவோம். அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெண்டை நடந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ள பார்த்துட்டீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே காட்டுது, ஏதாவது லேண்ட்மார்க் காட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் நடந்து போயிட்டு புக் பண்ணலான்ட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் வெளியே. ஆனால் செம்ம டிஃப்ரென்ஸ். நம்ம இந்தியாவுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். இந்தியான்னு தமிழ்நாடு சொல்றேன், நார்த் சைடு அவ்வளோ போனது இல்லை, பட் தமிழ்நாடு சொல்றேன். தமிழ்நாடுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ், பட் நல்லா இருக்கு. வண்டியா நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கு, பட் அதில் உட்காந்து போற வெள்ளையா இருக்காங்களா, சரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு கோயில் இருக்கு, அந்த புத்திசம் புத்தர் கோயில். ஸோ கைஸ் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். டாக்ஸி பக்கத்துல அதுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் மாதிரிலாம் கிடையாது. இங்க ஸ்பீட் அடிச்சு நவுத்துறாங்க, செம்ம ஸ்பீடு. பாருங்க, வர எல்லா காரும் செம்ம ஸ்பீடு. அது இல்லாம இங்க நாய்ஸ் செம்ம சவுண்டு, பயங்கரமான நாய்ஸ் சவுண்டு. ஐயோ, செம்ம ரிவார்டு கவர்மெண்ட் பஸ் எல்லாம். கைஸ் இதான் கிராப், இதான் பண்ண டாக்ஸி. கரெக்ட்.
So guys, ต่อไปอีก1 กิโลเมตร so guys, ஃபைனலாக டாக்ஸி ஏறிட்டேன். ஸோ டாக்ஸி பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இது இண்டிவிஜுவல் டாக்ஸி போல இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம காரில் போனால் ஒரு 25 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸில் போயிடலாம். இல்லை பஸ்ஸில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஆகும். 4 பஸ்ஸு கிட்ட மாறணுமாமா. கூகுள் மேப் அப்படி தான் காட்டுது, பட் எது நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரியல. ஸோ ஏறி போவோன்ட்டு போயிட்டு இருக்கேன். அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், குளிக்கணும், நிறைய வேலை இருக்குது. பார்ப்போம். கைஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய பில்டிங் தான். ஸோ எதுவுமே புதுசாக இல்லை, எல்லாம் பழைய பில்டிங் தான். அதெல்லாம் செம்மையாக இருக்குது. เดินทางต่อไปบนถนนมิตรภาษีรังสิตอีก 1 จุด ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து இறங்கிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டல். இங்கே தான் போட்டிருக்கு கைட் ஹாஸ்டல் அண்டு கெஃபே பார்னு போட்டிருக்கு. உள்ள போய் கேட்டு பார்ப்போம். கைஸ் வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணுவாங்களாமா. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெளியே. பார்ப்போம். கைஸ் அவங்ககிட்ட நான் டைமிங் கேட்டேன். அவங்க வந்து செக் அவுட் பார்த்து 2 மணிக்கு தான். நம்ம மணி இப்போ 8 மணி. ஆக்சுவலாக நீங்கள் பாதி டே வேஸ்ட்டாக போயிருந்தீங்க. நான் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் தூக்கி 2 நாள் ஆச்சுங்க, சீக்கிரம் முன்னாடி கொடுங்க. இல்லை சார் எங்களுக்கு 2 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணின்றாங்க. என்ன பண்ணுறது தெரியல, தலைக்கு இருக்கிறது சுற்றுது. ஆல்மோஸ்ட் 2 நாளாச்சு தூங்கி. இல்லைனா வேணா ரெஸ்ட் ரூமான யூஸ் பண்ணிக்கோன்றாங்க. நமக்கு வந்து குளிச்சு கொஞ்ச நேரம் வச்சு தூங்கணும். கீழே 12 மணி நேரம்னா நம்ம நிறைய இடத்துக்கு போக முடியாது இல்லை. ஸோ என்ன பிளான் பண்ணால் போய் குளிச்சு போனால் தூங்கிட்டு கொஞ்சம் இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தேன். சரி வெயிட் பண்ணுவோம். இதுதான் அவங்களோட ஹாஸ்டல். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு டைம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பசிக்குது காலையில் ஒன்றுமே. ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு மேகி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். சரி இந்த டீ குடிக்கலான்னு பார்த்தேன். 35 தாய்பாத். அப்படியே நம்ம ஊருக்கு 80 ரூபா வருது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. கேட்டு பார்ப்போம். Ma'am, is coffee available? Coffee available? Coffee ได้ปะกาแฟ Only coffee, it's enough. Coffee Yeah, I need would you like to order Americano. Americano It's so hot. hot Hot. okay Americano ร้อนคุณทำให้โอเค Okay. It's enough, ma'am. Yesterday I bought and eat. เอ้า They're so tired. I'm traveling 2 days. So tired. โซ่ใส่ Okay. สติ๊กเกอร์ไว้ไหนเนาะ இது ஹாஸ்டல் கூட. ஹாஸ்டல் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜூஸு கெஃபே. ஆக்சுவலாக அது ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில். கைஸ் ஆர்டர் பண்ண காஃபி வந்துருச்சு. இது 90 ரூபா. இப்போ சுகர்லாம் போட்டேன், குடிச்சு பார்க்குறேன் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம ஒரு பிளாக் டீ மாதிரி தான் இருக்கு, ஃபீலாக இருக்குது. பார்ப்போம். ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, வர காப்பி தான். வர காப்பி தான் போட்டு கொடுத்துருக்காங்க. 90 ரூபா. ஓகே ஓகே தான். Upstairs is rooftop. ஓகே. Over there is balloon.
பாத்ரூம் ஓகே ஓகே ஓகே. அப் ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலில் காட்ட போகிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னா நீங்களும் வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 915 ரூபா. ஸோ இப்போ தான் 400 பாட்டு தான். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா தங்கியிருக்க ஹாஸ்டல். ஆக்சுவலாக இது பேர் ரைட்டு நீங்கள் என்ன வேணால் வச்சு KRIT. அது எப்படி பண்ணணும்னு தெரில. தாயில் பார்த்துட்டிங்கன்னா ரைட்டுன்றாங்க, பட் இங்கிலீஷில் பார்த்தா கரெக்டு ரைட்டு அந்த மீனிங் தான் வருது. ஸோ தங்கியிருக்க இதுதான் என்னோட ஹாஸ்டல். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா கெஃபே இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கலாம், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்டல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஆக்சுவலாக நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஏன்னா டக்குன்னு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டப்புன்னு இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். Booking.comல போயிட்டு நீங்கள் பேங்காக்னு ஆக்சுவலி சென்டரில் இருக்கு. உங்களுக்கு இங்கிருந்து லிட்டில் சைனா அப்புறம் மெயின் சிட்டி எல்லாமே இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் இங்கே புக் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டால் வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்ல இருந்து இங்கே வரீங்க அப்படின்னா கார்ல வர்றது பெஸ்ட். ஏன்னா பஸ்ஸுனா 4-5 பஸ்ஸு மாறி வர மாதிரி இருக்கும், அது வந்துட்டு கண்டிப்பாக செட் ஆகாது. கேப்னா நீங்கள் ஒரு 400 ரூபா ஆகும், பட் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தெரியாத ஊர்ல வந்துட்டு அங்கே எங்கே மாட்டிருக்கு, நம்ம 400 ரூபா செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ கைஸ் இப்போ உள்ள போய் காட்டுறேன். ஆக்சுவலாக உள்ள வந்தானே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் நம்மளுக்கு ஹாஸ்டல் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த ஹாஸ்டல் நேம். நீங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க, நான் தப்பா கூட சொல்லலாம். இங்க ரைட்ன்றாங்க, ரைட் ஓகே, நம்மளும் ரைட் கூட வச்சுக்கலாம், நான் அது நம்ம இஷ்டம், நம்ம எப்படி. பட் இங்க ரைட்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஹோட்டல் மாதிரி இருக்கும் வெளியே. சார் என்ன தாய் ஃபுட் இது நான் ட்ரை பண்ணல. உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக. இது ரிசப்ஷன், இங்கே பண்ணிட்டு போகணும். செக்இன் டைம், பாஸ்வேர்டு, வைஃபை பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செப்பல், இதுக்கப்புறம் மேலே போகிறது தான் கைஸ். உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். ஷூ அலௌட்லன்ட்டாங்க, அப்படியே நான் ஷூ போட்டிருக்கேன், ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். ஸோ உள்ள வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா இது லாக்கர் கொடுத்துருக்காங்க எனக்கு இங்கே, பட் நான் லாக்கர் யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ரெஸ்ட் ரூம், இங்கே எடுக்க விருப்பம் இல்லை, ரெஸ்ட் ரூம் இங்கே. ஸோ நம்ம ரூம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உள்ள போய் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹாஸ்டல். ஒரு நாளைக்கு 300 ரூபா. ஸோ மேலே இருக்கிறது என்னோட ரூம், என்னோட பெட்டு. ஸோ உள்ளெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஸோ அதனால எடுக்க முடியாது. கைஸ் இங்கே பார்த்துட்டிங்களா, ப்ளீஸ் நோ இன் ஏரியா. ஸோ இது பெரிய சம்பவம் இருக்கு, வெளியே போய் சொல்கிறேன். பார்த்துருப்பீங்க, நோ செக்ஷன் ஆல் ஏரியான்னு போட்டிருக்காங்களே. ஸோ அது வந்துட்டு பொண்ணுக்கு பையனும் கிடையாது, பையனும் வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா பையனும் வந்து அங்கங்கே உமா கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கானுங்க, அதை ஒரு அசிங்கம் பண்ணிக்கிட்டு. அதனால பார்த்துட்டிங்கன்னா அவங்க அது தெளிவாக போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பார்த்து நான் போய் ஓப்பனாக கேட்டுட்டேன், இப்படி போட்டுருக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அதனால தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஃபாரினர்ஸ் எப்படின்னா இங்கே போகலாம் அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க.